சற்று முன் வெளியான அதிர்ச்சி அறிவிப்பு. வங்கியில யாரெல்லாம் தங்க நகை அடகு வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு அதிர்ச்சி தர வகையில ஒரு முக்கியமான புதிய அறிவிப்பு வெளியாயிருக்கு. இதனால ஏழை எளிய மக்கள் கண்டிப்பா பாதிப்புக்கு உள்ளாக போறாங்க. அது என்ன புதிய விதி எப்ப இருந்து அமலுக்கு வரப்போகுது அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. அண்ட் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஷார்ட்ஸ் வீடியோஸ்ல இனிமே பெய்ட் ப்ரமோஷன் வீடியோஸ் போடலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோட மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் ஒரு பெய்ட் ப்ரமோஷனுக்கு பார்த்தீங்கன்னா 250 ருபீஸும் சார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்துடலாம். முக்கியமாக நம்ம தமிழகத்தில் சொல்லணும்னா ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம கிட்ட இருக்க தங்க நகைகளை கொண்டு போயிட்டு வங்கியில அடமானம் வைக்கிறது அப்படின்றது காலங்காலமாகவே மக்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எதற்காக முக்கியமா வங்கியில போயிட்டு அடமானம் வைக்கிறாங்கன்னா தனியார் நகை கடைகளை விட வங்கியில வட்டி ரொம்பவே குறைவு, நகையுமே ரொம்ப சேஃபா இருக்கும் அப்படின்றதுனாலதான் வங்கியை பார்த்து நிறைய மக்கள் அடமானம் வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாம முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நகை அடகு வச்சு அதற்கான வட்டி கட்டுறது அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு டைம் கட்டிட்டு அதை ரினிவல் பண்ணி விட்டுக்கலாம். இல்ல என்னால வட்டியே கட்ட முடியல அப்படின்னும் போது நம்மளோட தங்க நகைகளை வேறொருத்தரோட பெயர்ல மாத்தி வச்சியும் நம்மளோட தங்க நகைகளை நாம காப்பாற்றி கொண்டு வந்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி ஒரு புதிய விதிமுறையை அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது வருகின்ற மார்ச் 31ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வர இருக்கிறதா தகவல் வெளியா இருக்கு. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனைத்து வங்கிக்கும் என்ன ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்கன்னா வருகின்ற மார்ச் 31ஆம் தேதியிலிருந்து யாரெல்லாம் தங்க நகை அடகு வச்சிருக்காங்களோ ரினிவல் டேட் வரும்போது வட்டி கட்டுறது மட்டும் இல்லாம அதோட சேர்த்து அசலையும் சேர்த்து கட்டணும். இன்கேஸ் நீங்க வட்டி பிளஸ் அசல் ரெண்டுத்தையும் கட்டாம போறீங்க அப்படின்னும் போது உங்களோட நகை ஏலத்திற்கு விடப்படும் அப்படின்றத சொல்லி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த நகைகளை நீங்க திருப்பி அடமானம் வைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லாம் உடனே அடமானம் வச்சுக்கலாம். ஆனா இனிமே அந்த மாதிரி பண்ண முடியாது. அடுத்த நாள் தான் உங்களால அடமானம் அப்படின்றது வைக்க முடியும் அப்படின்றத சொல்லி இருக்காங்க. இரண்டாவது முக்கிய அறிவிப்பா ஃபர்ஸ்ட்லாம் தங்க நகைகளை அப்படியே நகையை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு வங்கியில வச்சு நம்ம பணம் அப்படின்றது பெற்றுட்டு வந்துட்டு இருப்போம். இனிமேல் தங்க நகையை எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா அடமானம் வைக்க அதோட ரசீது, உங்களோட பேன் டீடைல்ஸ் இது எல்லாமே கேட்பாங்க. இன்கேஸ் உங்ககிட்ட அந்த தங்க நகை வாங்கினதுக்கான ரசீது இல்லை அப்படின்னும் போது நகைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது, நகை அடகும் வைக்கப்படாது அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு அறிவிப்புனாலையும் கண்டிப்பா ஏழை எளிய மக்கள் தான் பாதிக்கப்பட போறோம். ஏன்னா பணம் இருக்கிறவங்க அப்படின்றவங்க நகைகளை அடமானம் வைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஸோ இந்த ரெண்டு விதிகளும் அமலுக்கு வர இருக்கிறதுனால மக்கள் நிறைய கந்து வட்டி அந்த மாதிரி தான் தேடி போவாங்க இதுக்கு மேல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இது வருகின்ற மார்ச் 31ஆம் தேதி முதல் தான் அமலுக்கு வர இருக்கு. ஆனா ஒரு சில வங்கிகள்ல இதை முன்னதாகவே அமல்படுத்திட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் அடிக்கடி வந்துட்டு இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க பேங்க்லயும் இந்த மாதிரியான அறிவிப்புகள் வந்திருக்கா இல்லையா, இல்ல ஆல்ரெடி அமல்ல இருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.